சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே ராட்வைலர் நாய்கள் ரொம்ப கொடூரமான முரட்டுத்தனம் கொண்ட நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ராட்வைலர் வளர்த்தவங்கிற முறையில சொல்றேன். நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற என்னோட ரோசி இவள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப குழந்த மாரி குழந்தைத்தன்மை இருக்கிற முரட்டு உருவத்தில் இருக்கிற ஒரு முட்டா பீஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒரு குழந்தை தான் இவ. ஏன்னா, அந்த அளவுக்கு பெரிய உருவமா இருந்தாலும் கூட மற்ற மக்கள்கிட்ட பழகும்போது அவ்வளோ வெகுளியா, அவ்வளோ வெள்ளந்தியா, உதாரணத்துக்கு அவ பேர ரோசின்னு சொல்லி கூப்பிட்டாவே போதுங்க. அப்படியே மேல மடியில ஏறி உட்காந்துக்கிட்டு, மூஞ்சி ஃபுல்லா நக்கி எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சுருவா. அப்பன்னா பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு நான் இவள சோசியலா வளர்த்துருக்கேன்னு. ஏன்னா, நான் வளர்த்த அளவுக்கு யாருமே வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே பெருமையா கூட சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் என்னோட மளிகை கடையில வர்ற கஸ்டமர்கிட்ட சோசியலா பழகணும். யாருமே இவள பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, ஆரம்பத்திலிருந்தே இவள குழந்தையா இருந்து வளர்க்கும் போதிலிருந்தே, எல்லா மக்கள்கிட்டயும் நல்லா சோசியலா பழக விட்டு, ரோட்ல போற எல்லாரையுமே நல்லா பார்க்க வச்சு, பழக விட்டு, ரொம்ப அழகான சமத்து பிள்ளையா தான் நான் வளர்த்துருக்கேன். இவள கிராஸ் பண்ணி போற எல்லாருமே புதுசா வர்றவங்களுக்கு மட்டும் தான் இவள பார்த்து பயமா இருக்குமே தவிர, அவங்க கிட்ட நீங்க ரோசின்னு சொல்லுங்க போதும். அப்புறம் நடக்கிறத மட்டும் நீங்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ரோசின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியே அவங்களோட எண்ணங்கள் மாறி, இந்த அளவுக்கு ஒரு சோசியலான ஒரு மொரட்டு நாய நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னவங்க தான் நெறையா பேரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சோசியலா நான் வளர்த்துருக்கேன். ஒரு முரட்டு உருவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழந்தை அப்படின்னா, நான் இவள தான் சொல்லுவேன். இப்ப கூட பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இவ எந்த அளவுக்கு ஆர்வமா சாப்பிட்றா அப்படின்னு பாருங்க. இந்த மாரி வெயில் காலத்துல அவளுக்காகவே தினம் பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 ஐஸ்கிரீம் கண்டிப்பா நான் ரெகுலரா தினமும் அவளுக்கு நான் குடுப்பேன். இதே மாரி வெயில் டைம்ல நீங்களும் எந்த மாரி பெட் வளர்த்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்கிரீம் குடுங்க. ஏன்னா, அது ஹீட்ட குறைக்கும். இவங்களால ஹீட்ட ரொம்ப தாங்க முடியாது. உண்மையிலேயே பெட் மேல உங்களுக்கு ஆர்வம், பாசம் இருந்துச்சு அப்படின்னா, இத பண்ணுங்க. இதே மாரி அடுத்த வீடியோ உங்கள சந்திக்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.